அன்புகிட்ட இனியா நல்லா பழகிட்டால. சிவம் அம்மா வா சிவம். என்னடா சீக்கிரம் வந்துட்ட? வேலை ஒன்றும் இல்லப்பா, அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். என்னாச்சுப்பா? ஓஹோ, நீங்க ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, நான் வேணா உங்களை கூட்டிட்டு போகட்டுமா? போலாண்டா. ஆனா உன் பொண்ணு எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, எதுக்கும் அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஹாய்ப்பா. ஹாய். அப்பா, தீபுத்திடல்ல சர்க்கஸ் போட்டிருக்காங்க, நம்ம போலாமாப்பா? ஐயோ இல்லடா, 7 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. உன்னை போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ எப்பவுமே இப்படிதான்ப்பா. நான் அம்மா கிட்டே போய் பேசிட்டு நானும் அம்மாவை மட்டும் போறோம், நீங்க உங்க மீட்டிங்கே பாருங்க. ஏய் அது இல்லை இனியா. உங்ககிட்ட போனாலும் கொஞ்சம் போர் தான். நான் அம்மா கூடவே போய்க்கிறேன். பாய். ஏய் இனியா. டேய் சிவம், என்னடா இது? என்கிட்ட ஃப்ரீயா இருக்கும் கோயிலுக்கு போலான்னு கேட்டா, இனியா கேட்ட உடனே அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்ற. இல்லப்பா அது. டேய், நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பொண்ணு நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற, என்ன விஷயம்? டேய் சின்ன புள்ளடா அது, அவ மனசு சங்கடப்பட போகுது. இல்லப்பா, அவ என்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நான் அப்படி நடந்துக்கிறேன். டேய் என்னடா சொல்ற? எனக்கு புரியல. அவ என்னை விட்டு விலகிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஆமா ஆமா. டேய், அவ இப்ப எதுவுமே உன்கிட்ட கேக்குறது இல்ல. எல்லாமே இப்ப அன்புதான். அன்பு ஒரு மாதிரி ஓபிலாம் கிடையாதுடா. இனியாவுக்கு ஒண்ணுனா அன்பு எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு வந்து நிக்கிறா. இனியாவும் அம்மா அம்மான்னு சொல்லி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. டேய் சிவம், ஒழுங்கா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றா. அப்பா, இதுல நம்ம எல்லாருமே கவலைப்பட்ட ஒரே விஷயம், இனியா அன்புவை எப்படி ஏத்துக்க போறான் தானே. பாத்தீங்களா இப்ப அம்மா அம்மான்னு சொல்லி அவ மேல பாசமா இருக்கு. சொல்ல போனா என்னை விட இப்ப அவளுக்கு அன்புவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடப்பாவே, அப்ப இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? ஆமாப்பா, முன்ன விட இனியாவுக்கு அன்பு மேல மரியாதை பாசம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. இனியாவுக்கு அரசியை விட அன்புவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாண்டா, ஒருத்தர் அம்மாவை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நீ அதை அசால்ட்டா பண்ணிட்டடா. சிவம், இனியா உன்னை வெறுத்துற போறாடா. அம்மா, என் மகளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவ எவ்வளவு யோசிச்சாலும் நான் அவளை ஈஸியா சமாளிச்சிருவேன். எப்படியோ இனியாவையும் அன்புவையும் சேர்த்து வச்சனா இல்லையா? எல்லாமே நல்லபடியா நடக்குது சிவம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓவியா, ஆண்டி, அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஆண்டி, உள்ள வாங்க. அம்மா இல்ல, ஓகே. மத்தவங்க யாராவது அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா? பயப்படாதீங்க ஆண்டி, அம்மா கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. வாங்க வாங்க. வாங்க ஆண்டி, வாங்க ஆண்டி, வாங்க உட்காருங்க ஆண்டி. டாடி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. என்ன விஷயம் ஆண்டி? இனியா இப்பதான் ஃபோன் பண்ணா, நீங்க வருவீங்கன்னு அவ சொல்லவே இல்லையே. இல்ல, நான் வர்றது அவளுக்கு தெரியாது. என்ன விஷயம் ஆண்டி? இன்னைக்கு என்ன டே? என்ன டே ஆண்டி? இன்னைக்கு டாட்டர்ஸ் டே. அதான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, உன்னை பாக்குறதுக்கு ஒரு காரணம் தேடினேன், அதான். இந்தா.
உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி gift கிடைச்சு ரொம்ப நாள் ஆகுது. முன்னாடியெல்லாம் அப்பாவும் இனியாவும் எனக்கு gift கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தீபாவளிக்கு எனக்கு gift கொடுத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் வேற யாருமே gift கொடுக்கல. அதான் அன்னைக்கே சொன்னல, நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு. அதான் ஃப்ரெண்ட பார்த்துட்டு gift கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்னோட ஃப்ரெண்ட், டாட்டர். உனக்கு அம்மாவா இருக்க நான் ஜெனியூனா முயற்சி பண்ணுவேன். ஆன்ட்டி, சொல்லு ஓவியா. இல்ல நிஜமாவே நீங்க என்ன பத்தி யோசிச்சீங்களா? ஆமாடா. எப்பெல்லாம் என்ன நினைப்பீங்க? வீட்ல நாங்க உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்ல. நாங்க எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணது சந்தர்ப்பத்தால நடந்தது. ஆனா இப்ப நான், உங்க அப்பா, கலை, பாரதி, இனியா எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். நீயும் எங்க கூட வந்துட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நாங்க எப்பவும் பேசிப்போம். அதுக்காக உன்னை உன் அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கல. நீ ஆசைப்படும் போது எங்களை பார்க்கவும் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் என்ன வழின்னு நாங்க யோசிக்கிறோம். ஆன்ட்டி, இனியாக்கும் கலைக்கு கூட gift கொடுத்தீங்களா? உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேருக்கும் கிஸ் தான் கொடுத்தேன். உனக்கு தான் gift கொடுத்திருக்கேன். நீ இத அவங்க கிட்ட சொல்லிடாத, ஓகேவா? அப்ப நான் ஸ்பெஷலா? ஆமாண்டா, நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான். அவங்களுக்கு கொடுத்த gift எனக்கும் கிடைக்குமா ஆன்ட்டி? கிடைக்கும். ஆனா எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கிடைக்குமா? ம். ஐயோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய். ஏ அபி, நீ அனுப்பியிருந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். எக்ஸலண்டா இருந்துச்சு. புதுசா வேலைக்கு வந்த ஒரு ஆள் பண்ண மாதிரியே இல்ல. சோ டேம் பர்ஃபெக்ட். உன்ன மாதிரியே உன்னோட கேஸ் ரீடிங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பார், கிளைண்ட்டுக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கட்டும், நான் உன்னை டின்னர் கூப்பிட்டு போறேன். ம், ஆமா, எங்க வேணாலும் போலாம். எங்க போலான்னு நீயே டிசைட் பண்ணு. ம், சரி, ஓகே, பாய். யாரு போன்ல? அபி. அபின்னா யாரு? என்னோட ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஜூனியர். இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கான். நீ பாட்டு அவளை பாராட்டி புகழ்ந்து தள்ளுற. எப்ப சேர்ந்தா என்ன? வேலை கரெக்டா பண்ணா பாராட்ட வேண்டியது தானே? ஏற்கனவே உன் ஆபீஸ்ல வேலை பாக்குற குமரகுரு, அமுதா இவங்கெல்லாம் 5 வருஷமா அவன் கூட வேலை பாக்குறாங்க. அவங்களெல்லாம் எனக்குமே ஒரு நாள் கூட பாராட்டினது இல்லையே. என்னோட ஜூனியர்ஸ் அவங்க. அதுல யார பாராட்டணும், எப்ப பாராட்டணும்னு எனக்கு தெரியும். நீ இதுல தலையிடாத. ஆமா, உன் கிளையண்ட்டுக்கு ஜாமீன் கிடைச்சா அவளை டின்னர் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. ஆமா, கூட்டு போறேன்னு சொன்னேன். சோ வாட்? நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ராஜு. இங்க பாரு, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீ எனக்கு சொல்லிட்டு இருக்காத. ஒழுங்கா உன் கேஸ பாரு. உங்ககிட்ட கேஸ் கொடுத்த 3 கிளைண்ட்ஸ் வேற வக்கீல பாத்துட்டு போயிட்டாங்க. 2 வாரத்துல முடிய வேண்டிய கேஸ் இழுன்னு இழுத்துட்டு போயிட்டேன். அந்த கிளைண்ட்டும் வேற வழி இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன் கேஸ பத்தி பேசினதும் நீ ஏன் கேஸ பத்தி பேசுறியா? ஏய், நீ பேசினதுனால தான் நான் பேசினேன். இப்படியே பிராக்டிஸ் பண்ணா ஊத்தி மூட வேண்டியதுதான். ஓ, ஏதாவது டிவி சீரியல்ல வில்லியா நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் நடி. ராஜசேகர், இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்கிட்ட சொல்லாம புதுசா ஒரு பொண்ணு சேர்த்திருக்க. நீங்க 2 பேரும் லஞ்சுக்கு போறீங்க, காஃபி ஷாப் போறீங்க, கேட்டா கேஸ் டிஸ்கஷன் சொல்றீங்க. இப்ப என்னடானா டின்னர் போறேன்னு சொல்றீங்க. ஆமா, அடுத்த வாரம் டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு ஹியரிங் இருக்கு. அதுக்காக நானும் அபியும் டெல்லிக்கு போறோம். என்ன வெறுப்பேற்றணும் வேணும்னே சொல்றீங்களா? இல்ல,
நான் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சொல்லவே இல்ல. இங்க பாருங்க, நீங்க அவ கூட வெளியில போக கூடாது. ஏய், காலையில எந்திரிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் கோர்ட்டை பத்தியோ நம்ம ஃபோமோட கேஸ பத்தியோ உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சிவம் நல்லா இருக்க கூடாது, அந்த சிவத்தை கட்டின அன்பு நல்லா இருக்க கூடாது. ஒண்ணு இல்லாத அந்த பாஸ்கரை கூப்பிட்டு ஐடியா கொடுக்கறது, குழலிய கூப்பிட்டு அட்வைஸ் பண்றது, உன் வாழ்க்கை மொத்தமுமே சிவம பழி வாங்குறதுலயே போகுது. நாம 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா அதுல ஒரு 40 நிமிஷம் அவனை பத்தியே பேசிட்டு இருக்க. நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? பேசாம அந்த சிவத்தை கட்டிக்கிட்டே அழு. ஆமா, நான் அந்த சிவத்தை கட்டிட்டு அழறேன், நீ அந்த அபியை கட்டிட்டு அழு. ஏய், நான் எதுக்கு அபியை கட்டிட்டு அழணும்? அவளை கட்டிட்டு சந்தோஷமா இருப்பேன். ஓ, என்ன ராஜசேகர், பழசெல்லாம் மறந்து போச்சா? என்ன மறந்து போச்சா? எங்க அப்பாவோட கிளையண்ட்டுக்காக தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப காரியம் எல்லாம் முடிஞ்சதே என்ன கட்டி விட பாக்குறியா? ஏய், நீ வசதியானவ, உன்னை கட்டிக்கிட்டா பிரச்சனை இல்லாம இருக்கலான்னு நான் நினைச்சது உண்மைதான். ஆனா 24 மணி நேரமும் அவனை பத்தியே பேசிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கட்டி இருந்திருக்கவே மாட்டேன். இப்பவே நான் போன் போட்டு அந்த அபியை நான் வேலையை விட்டு தூக்குறேன். ஏய், அபி கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட உன்னை கொன்னு போட்டுருவேன். அந்த அளவுக்கு சார் ஆயிடுச்சா? நான் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். ஏய், உங்க அப்பா என்ன பெரிய இவனா? தலையை சீவிடுவானா? ஒழுங்கு மரியாதையா அந்த சிவத்தை தலையை முழுகிட்டு வேலையை பாரு. அவன் கிட்ட என் பொண்ணு இருக்கா? ஏய், எத்தனை நாளைக்கு தான் இதே கதையை சொல்லுவேன்? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேட்டு நடந்துகிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லன்னா அவ்வளவுதான். அபிதான் கூப்பிடுறா. ஏய், ராஜசேகர், கொன்னுடுவேன் உன்னை. எங்க அப்பா உனக்கு கொடுத்த கேஸ்னால தானே இப்படி பண்ற? மொத்தமா எரிச்சிடுறேன். ஏய், நீ அதுல கைய வச்சா அவ்வளவுதான். ஏய், உயிரோட விட மாட்டேன். அங்கிள், அங்கிள், மாமி. என்ன? போ. மாமி, ஹலோ டாடி. ஓவியா, டாடி, வீட்டுக்கு உடனே வாங்க டாடி. என்னாச்சு? என்னாச்சு ஓவியா? அது மம்மிய ஓவியா, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மம்மிய ராஜசேகர் அங்கிள் அடிச்சிட்டாரு. மம்மி தலையில இருந்து பிளட் வருது. மம்மிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு டாடி. நீங்க சீக்கிரமா வாங்க. சரி, ஒண்ணு இல்ல, நான் உடனே வரேன். 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். யோ ஜஸ்டிஸ், சொல்லு சிவா. அரசு வீட்டுக்கு ஒரு டாக்டர் கூட்டிட்டு போயா? எதுக்கு? நீ போயா, நான் வந்து சொல்றேன். ஓவியா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. மம்மி. டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? யா, she will be all right. மெடிசன்ஸ் கொடுத்திருக்கேன், பாத்துக்குங்க. ஜஸ்டிஸ், பாத்து கூட்டிட்டு போ. சரிப்பா. வாங்க மேடம். போலாம் மேடம். ஏய் ஓவியா, நான் மயக்கடிச்சு கீழே விழுந்திருந்தா என் மூஞ்சில தண்ணி தெளிச்சிருக்கலாம், இல்ல அங்கிளுக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. அரசி, அவன் தான் அடிச்சு மண்டைய உடைச்சிருக்கான். திரும்ப அவனுக்கே போன் பண்ணா மண்டை சரியா உடையலேன்னு திரும்ப நல்லா உடைச்சிட்டு போறதுக்கா? இதுக்காக தான் நான் இவனுக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? இங்க பாரு அரசி, உன்னோட சொந்த விஷயத்துல நான் தலையிட விரும்பல. ஆனா இது சரியில்லை. ஏன்? உனக்கும் எனக்கும் நடுவுல சண்டையே வந்தது இல்லையா? நமக்கு நடுவுல நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு தடவை கூட நான் உன்னை கை நீட்டி அடிச்சதே கிடையாது. ஆமா, நீ வார்த்தையாலே அப்படி குத்தி குத்தி கொல்லுவ. ராஜசேகர் கையால அடிக்கிறான். அரசி, சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசாத. நீ எப்படிப்பட்டவ, எவ்வளவு ரோஷமான ஆள் நீ. உன்கிட்ட எதிர்த்து நின்னு பேசுறதுக்கே கோர்ட்ல வக்கீலுங்களே யோசிப்பாங்க. இப்ப என்னடானா புருஷங்கிற பேர்ல ஒருத்தன் மண்டைய உடைச்சிட்டு போயிருக்கான்.
நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ராஜசேகர் அரெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே? ஒன்னும் தேவையில்ல. இது என் குடும்ப விஷயம். இது நானே பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் தலையிட வேண்டாம். அரசி சொல்றது. ஸ்டாப் இட். எனக்கு தெரியாம ஓவியா உனக்கு ஃபோன் பண்ணிட்டா. அவ ஃபோன் பண்ணதுக்கு நீ உதவி பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இதையே சாக்கா வச்சுக்கிட்டு நீ போலீஸ் கேலிஸ்னு பிரச்சனையை பெருசாக்கிடாத. அரசி, நான் உனக்கு நல்லது பண்ணு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன பேச்சு பேசுற பாத்தியா? இங்க பாரு அரசி. போதும். இப்ப நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில ஓவியா வளரக்கூடாது. நாங்க சண்டை போட்டுக்கிட்டா ஓவியா மனசு பாதிச்சிரும். அத தானே சொல்ல போறேன். அதான் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் நான் உனக்கு அதை திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா எவ்வளவு மோசமான சூழ்நிலையில நீயும் ஓவியாவும் இருக்கீங்கன்னு உனக்கு புரியுது இல்ல? ஓவியா மேல உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிருக்கணும் தானே? நீ எதுக்காக இவங்கிட்ட அடியும் உதவியும் வாங்கிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே என்னை தூக்கி போட்டு போனவதானே நீ? அதே மாதிரி ராஜசேகரையும் தூக்கி போட வேண்டியதானே? இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு நான் தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தா என் வாழ்க்கையை நான் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என் மேல இருக்கிற கோவத்துல என் அந்த ராஜசேகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. ஆனா அதுக்கெல்லாம் அவன் வர்த்தான ஆளே கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிற. அது உன் மனசாட்சிக்கே தெரியும் அவன் எவ்வளவு கேவலமானவன். என்ன பண்றது? என் தலையில அப்படிதான் எழுதிருக்கு. முதல்ல நடந்த கல்யாணம் சரியில்லைன்னு இன்னொருத்தனை கட்டினா அவனும் சரியில்லை. என் 2 பிள்ளைங்களோட ஒன்னா வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. ஏன் பிள்ளைங்களே என்ன தப்பா நினைக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிப்போச்சு. இதுல யாருக்கு வர சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால நீ உன் டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. பாத்து என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீ கிளம்பு. ஏன்பா சிவம், அவங்க தான் போன்னு விரட்டுறாங்கடா. வாப்பா சிவம், பாப்பா போலாம். ஓவியா, வா சிவம். டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி. என் கூட கொஞ்ச நேரம் இருங்களேன் ப்ளீஸ். வாங்க டாடி. என்னாச்சு ஓவியா? சிவம், அந்த ராஜசேகர் திரும்ப வந்தா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். வாப்பா போலாம். வரட்டும், அவனுக்கு இருக்கு. ஏம்பா, இவங்க அம்மா பேசுறத கேட்டல, அது நியாயமா பேசினா அவனை நாம உதவி கூட உதைக்கலாம். ஆனா அவன் திரும்ப வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டான்னு வச்சுக்க, அது உனக்கு சப்போர்ட் பண்ணாது, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். சொன்னா கேளு. ஓவியா, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? வேண்டாம்ப்பா, சாந்தி அக்கா சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ முதல்ல சாப்பிடு. இல்ல டாடி, எனக்கு வேண்டாம், பசிக்கல. சிவா, இந்த மனநிலைமையில குழந்தை எப்படிப்பா சாப்பிடும்? நீ சாப்பிடுவியா? ஓவியா, என்ன அழுவுற? என்னாச்சு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா. எப்ப பாரு மம்மியும் அங்கிளும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எப்படா ஸ்கூலுக்கு போகலாமேன்னு தோணும். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வர போலாம் பயமா இருக்குப்பா. இத நான் எங்க வேணாலும் வந்து சொல்றேன். என்ன தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க டாடி. ஓவியா, நீ தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிறத சொல்ல வேண்டியதானே? இல்ல டாடி, நான் ஃபோன் பண்ணி சொன்னா தாத்தா மம்மிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. மம்மி என்கிட்ட சண்டை போடுறாங்க. சரி, நீ அம்மா கிட்ட சொல்லு இங்க இருக்க வேணான்னு. தாத்தா வீட்டுக்கு கிளம்பி போங்க. டாடி, என்ன கூட்டிட்டு போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லடா, அப்படிலாம் எதுவும் இல்லை. வீட்டில் எல்லாருமே எப்படா நீ வருவன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கோர்ட் ஆர்டர் படி நீ உன் அம்மா கிட்ட தான் இருக்கணும். டாடி, என்னம்மா? அப்போ என்னையும் மம்மியும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுங்க. மம்மியும் பாவம் டாடி, அவங்களுக்கும் இந்த லைஃப் பிடிக்கல. ஆனா
எங்க போறதுன்னு மம்மிக்கு தெரியல. திரும்பவும் தாத்தா பாட்டி கிட்ட போறதுக்கு மம்மிக்கு விருப்பமே இல்ல. அங்கிளை பத்தி உங்ககிட்ட மம்மியால சொல்ல முடியல. ஆனா மம்மிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இந்த பிரச்சனையால அவங்களால என்ன கேர் எடுத்துக்கவே முடியல. என்னாலயும் மம்மிய விட்டுட்டு வர இஷ்டம் இல்ல டாடி. மம்மிக்கு இப்ப நான் மட்டும்தான். நானும் வந்துட்டேனா அவங்களால தாங்கிக்கவே முடியாது டாடி. எங்க 2 பேரையும் நீங்க கூட்டிட்டு போயிடுங்க டாடி. நாங்க 2 பேரும் உங்க கூடவே அங்க வந்து இருக்கிறோம் டாடி. ப்ளீஸ். ராஜசேகர் அங்கிள் மம்மி கிட்ட சண்டை போட மாட்டாரு. நீங்க எங்களை பத்திரமா பாத்துப்பீங்க. நாங்களும் பயம் இல்லாம இருப்போம். எங்களை கூட்டிட்டு போயிடுங்க டாடி. சரி, இத பத்தி நான் அம்மா கிட்ட பேசுறேன். மம்மி உங்ககிட்ட தான் கோவமா இருக்கிற மாதிரியும் தைரியமா இருக்கிற மாதிரியும் பேசுறாங்க. ஆனா மம்மி ரொம்ப பயந்து போயிருக்காங்க டாடி. சரிடா, நான் அம்மா கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன். நீ எதுவா இருந்தாலும் டாடிக்கு உடனே கால் பண்ணு. நான் வந்துடுறேன். சரியா? நான் வரேன்.